எலியாஸ் அப்படின்னு ஒரு சிறந்த வேலைக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட வேலைக்காரர் அப்படின்னா, அவர் கையில் நீங்கள் வேலை செய்யாத ஏதாவது ஒரு பழங்கால பொருளை கொடுத்தா கூட அவர் அதை முறையாக சரி செஞ்சு சரியாக வேலை செய்கிற அளவுக்கு அதை மாற்றிடுவார். அந்த அளவுக்கு அவர் திறமைசாலி. அவர் கிட்ட இருக்கிற இன்னொரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, அவர் கரெக்டாக இந்த நேரத்தில் இதுதான் பண்ணணும்னு சொல்லி காலையில் இது பண்ணணும், மதியம் வந்து வாடிக்கையாளர்களை பார்க்கணும், இரவு நேரத்தில் வந்து இந்த பொருளை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அட்டவணையில் எழுதி வச்சு கரெக்டாக முறையாக வேலை செய்கிற ஆள். அதனாலேயே அவருக்கு ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் இருந்தது. அவருக்கு கிளாரா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. ரொம்ப தூரத்தில் தள்ளி அந்த பொண்ணுக்கு இவர் கல்யாணமும் பண்ணி வச்சுருந்தார். மகக்கிட்ட இருந்து கொஞ்ச நாளில் கடிதம் வருது. அப்பா, நான் மாசமாக இருக்கேன், என்னை வந்து பார்த்துட்டு போங்க, எனக்கு போக்குவரத்து ஆகாதுங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி உருக்கமாக அந்த பொண்ணு அப்பாவுக்கு கடிதம் எழுதுறா. அப்பாவை அதை படித்து பார்த்துட்டு, இன்னும் 2-3 பொருட்கள் இருக்குல்ல, வேலை பார்க்குறது இருக்குல்ல, வேலை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்துக்கும் பதில் எழுதாமல் கடிதத்தை ஓரமாக வச்சுட்டு தன்னோட வேலையவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வேலை மும்முரத்திலே அவர் பதில் கடிதம் எழுதலை. அது 1 நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிப்போச்சு. மறுபடியும் ஒரு கடிதம் வருது கிளாரா கிட்ட இருந்து. இந்த முறை, அப்பா, உங்கள் மகளுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், அந்த பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் மாசமாக இருக்கும்போது உங்களுக்கு கடிதம் போட்டேன், நீங்கள் வரல, இப்போ அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போயாவது வாங்க, வந்து உங்கள் பேரனை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கிளாரா கடிதம் எழுதியிருந்தாள். அதை பார்த்ததும் அவருக்கு மனசில் சந்தோஷம். சரி, பையன் பிறந்துட்டானே, நல்லா இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போவோம், இன்னொரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த முக்கியமான வேலையை பார்த்துட்ருக்கார். அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து பக்கத்தில் இருக்க கடையில் ஒரு அழைப்பு மணி இவருக்கு வருது. இவர் போய் எடுத்து பேசுகிறார். பேசினா அந்த பக்கம் இவரோட மருமகன் பேசுகிறாரு. மாமா, உங்கள் பொண்ணு பனி சறுக்கில் மாட்டிக்கிட்டு உயிர் இழந்துட்டாங்க, அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியல, நீங்கள் வந்து பார்க்கக்கூட முடியாது, எங்களால் அந்த இதை கூட தேடி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவரோட மருமகன் வந்து ஃபோனில் சொன்னோன்னே இவருக்கு எதுவுமே வேலை செய்யலை. அப்படியே பிளாங்காக நின்ட்டார். அந்த இடத்துலேருந்து நடந்து வந்து தன்னோட ரூமில் போய் தான் மகளுக்கு பதில் எழுதணும் அப்படிங்கிறக்காக அந்த பழைய கடிதங்கள் 2 எடுத்து வைக்கிறாரு. கையில் ஒரு பேப்பரை எடுக்கிறாரு. ஆனால் லெட்டர் எழுதுறதுக்கும் உள்ள வார்த்தைகள் வரலை. யாருக்கு அனுப்பணுமோ அட்ரஸுக்கு உண்டான ஆட்களுமே இப்போ அவருக்கு இல்லை. அவர் தன்னோட வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நேரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிடித்தமான நபர்கள் கூட நேரம் செலவிடாமல் விட்டதுனால அவர் கண்ணீர் வடிச்சிட்டே இருந்தார். கொஞ்ச நாளில் அவரும் இறந்துட்டார். நம்மளுக்கு வேலை